டேய் என்னடா இது? போதும் மச்சான். சாப்பிட்றா. போதும்டா. இப்படி மொத்தத்தையும் சாப்பிட்றா. ஏய் இப்போ என்னால நம்ப முடியலடா. கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்த அருண் எப்படா கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான்? எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான்டா. யாரை எங்க அடிச்சா வழிக்கு வருவாங்கன்னு கரெக்டா ஸ்கெட்சை போட்டா நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடும். ரஞ்சிதாக்கும் அருணுக்கும் நான் பல தடவை செக்கு வச்சும் மாட்டிக்கிற மாதிரி வந்து தப்பிச்சிருவாங்க. ஆனா இந்த தடவை 2 பேரும் ஒன்னா வந்து சிக்கிருக்காங்களா. கல்பனா கொடுத்த கேஸால தான் இப்ப ரஞ்சிதா ஜெயில இருக்கா. கல்பனா அந்த கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் ரஞ்சிதாவால வெளியே வர முடியும். அருண் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் கேஸை நான் வாபஸ் வாங்குவேன்னு கல்பனா அருணை கார்னர் பண்ணியிருக்கா. ரஞ்சிதாக்கு ஒண்ணுனாதான் அப்படியே துடிப்பானே. அதுவும் அவனுக்கு விஷம் வச்ச பிரச்சனை இல்லை, அவன் மாட்டிக்கிறதுனால தான் இப்ப ரஞ்சிதா ஜெயிலுக்குள்ள போயிருக்கா. அந்த கில்ட்டி கான்சியஸ் அவன் மனசை போட்டு அறுக்கும்ல. அதான் வேற வழி இல்லாம இப்ப அவன் கல்பனாவை கட்டிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்கான்டா. மச்சான் ஒருவேளை சும்மா ஒப்புக்கு தலையாட்டிட்டு அவ கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் முடிவு மாத்திரா என்னடா பண்றது? டேய் ஸ்வீட் ஊட்டின கையாலேயே உன் பல்லெல்லாம் உடைச்சிருவேன். இந்த மாதிரி நெகட்டிவா பேசாதான்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஏன்டா இப்படியே பேசிட்டு இருக்க? ஏய் நான் நெகட்டிவாலாம் எதுவும் பேசல. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்காதுடா. நீயும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. ஒரிஜினல் பிளான் சொதப்பிருச்சுன்னா பிளான் பி பிளான் சின்னு ஏதாவது ஒன்று வச்சிருக்கணும் இல்லடா. அதெல்லாம் எதுவுமே இந்த தடவை தேவையில்லை. இந்த தடவை ரஞ்சிதாவை பணையமா வச்சு தான் அருணை லாக் பண்ணியிருக்கேன். அவன் லாஸ்ட் மினிட்ல ட்விஸ்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அவன் கல்பனா கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை அவனுக்கு. சரி மச்சான், அருணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு ரஞ்சிதா வெளியே வந்துட்டானே வச்சுக்க, அவ உன்கிட்ட தான் வந்து சரணடைவானே என்னடா நிச்சயம்? அது வந்து அருணுக்கு கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு அவ மனசு மாதிரி ஊரை விட்டு ஓடி போயிட்டா என்ன பண்ணுவ? அருணுக்கு மட்டும் தான்டா கல்பனா மூலமா நான் செக் வச்சிருக்கேன். ரஞ்சிதாவுக்கு வச்சிருக்க ட்ராப்பே வேற. கல்பனா கேஸை வாபஸ் வாங்கிட்டா மட்டும் ரஞ்சிதா தப்பிச்சிருவான்னு நினைக்கிறியா? இந்த விஷயத்துல உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அருண் ஆஃபீஸ் சைட்ல இருந்து தனியா மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்பனா கேஸை வித்ட்ரா பண்ணாலும் ரஞ்சிதா ஜெயில தான் இருப்பா. இந்த மேட்டர்ல உண்மையான குற்றவாளி சந்தோஷ் தான். அவன் இப்ப நம்ம கஸ்டடியில இருக்கான். ரஞ்சிதா சொல்லி தான் சிதம்பரம் செஞ்சான்னு ஸ்ட்ராங்கா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ரஞ்சிதா ரிலீஸ் ஆகணும்னா அவன் உண்மையை சொல்லணும். நீ என்னை ஏத்துக்கிட்டாதான் கோர்ட்ல சந்தோஷ் உண்மையை சொல்லுவான்னு நான் ரஞ்சிதாக்கு செக் வைப்பேன். மச்சான், ஒருவேளை உன் ப்ரொஃபஸர்ல அவ ஏத்துக்காம நான் ஜெயிலே இருந்துறேன்னு அவ முடிவு பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? செய்யாத தப்புக்காக ஜெயிலில் இருக்கிறத அவன் நிச்சயமா விரும்பவே மாட்டாடா. என் டீலை ஏத்துக்கிறது தவிர அவளுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. அவ மட்டும் எஸ் சொல்லிட்டானா போதும். கோமதி அப்படியே கிளியர் பண்ணிட்டு ரஞ்சிதாவை அவன் இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டு நான் பாட்டுக்கு சந்தோஷமா என் வாழ்க்கை ஆரம்பிச்சிடும்டா. டேய், நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபாரின் சரக்கா வாங்கி அப்படியே கூச்சி வச்சு உன்னை அதுலயே நான் குளிப்பாட்டேன்டா. நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கடா. நடக்கணும்டா, கண்டிப்பா நடக்கணும்டா. டேய், இந்த தடவை எதுவுமே மிஸ் ஆகாதடா. கூடிய சீக்கிரமே ரஞ்சிதா எனக்கு சொந்தமாக போறா. எஸ்.